பயத்து நிமித்தமாக உங்கள் கைகள் தளர்ந்து போய் நீங்கள் செய்த வேலை நிறுத்தப்பட்டுள்ளதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். செபனியா 3:16. அந்த நாளில் எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அலங்கம் இடிக்கப்பட்டதினால் நெகேமியா அந்த அலங்கத்தை கட்ட முற்பட்டார். ராஜாவும் அதற்கு உதவி செய்தார். அவர் தன்னை மட்டும் உற்சாகப்படுத்திக் கொள்ளவில்லை, ஜனங்களையும் கர்த்தருக்குள் உற்சாகப்படுத்தி வேலையை ஆரம்பித்தனர். ஆனால் சன்பல்லா தொபியாக்கள் போன்ற ஆட்கள் பொறாமை நிமித்தம் அவர்கள் வேலையை தடை செய்யத்தக்கதாக சொல்லாலும் செயலாலும் அநேக விதமாய் அவர்களுக்கு பிரச்சனையை உருவாக்கினார்கள். மக்களும் மனமடிவானார்கள். சோர்வு ஏற்பட்டது, பயமும் ஏற்பட்டது. ஆனால் நெகேமியாவோ அவர்களை உற்சாகப்படுத்தி ஒரு கையில் போராயுதங்களும் மறு கையில் கட்டுமானத்திற்குரிய கருவிகளையும் வைத்து அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார். தளர்ந்த கைகள் திடப்படுத்தியது, தேவனுடைய வேலையும் செய்து முடிக்கப்பட்டது. கர்த்தருக்காக ஏதாவது கிரியை செய்ய நாம் முற்பட்டால் சத்ருவானவன் அதை தடுக்கத்தக்கதாக பொறாமையுள்ள ஆட்களை அனுப்பி சொல்லாலும் செயலாலும் நம்மை அட்டாக் பண்ணி நமக்கு ஒரு பயத்தை உருவாக்கி நம் வேலையை தடுக்கத்தான் செய்வான். ஆனால் நாமும் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொண்டு தளர்ந்த கைகளை நிமிர்த்தி நம் கிரியைகளை தொடர்ந்து செய்வோமானால் பயப்படுத்தினவன் பயந்து போய் ஓடி போவான். தேவனுக்காக நாம் எடுத்த காரியத்தை முற்றிலும் செய்து முடிக்க தேவன் போதிய உதவிகளையும் கிருபைகளையும் அனுப்புவார். ஆகையால தளராம தொடர்ந்து கிரியை செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க எடுத்த வேலையை முடிக்க தேவையான கிருபையையும் அவரை தருவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், உமக்காக நான் கிரியை செய்ய முற்படும் போது சத்ருவின் பொறாமை நிமித்தம் ஏற்படும் வார்த்தைகளினாலும் செயலாலும் தடைகளாலும் என் இருதயம் சோர்ந்து போகிறதப்பா. தேவரீர், உமக்குள்ளாக நான் என்னை திடப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். உம்மிடத்திலிருந்து உதவியும் கிருபையும் பெற்று எடுத்த வேலையை செய்து முடிக்க என் கரங்களை திடப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.